ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பேக் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். இதுவுமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டிச். நிறைய ஸ்டிச்சஸில் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் லைன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரைட் லைனில் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நீடில் அண்ட் எம்ப்ராய்டரி, அதாவது த்ரெட் பற்றி கேட்டிருந்தீங்க. நீடில் வந்து பார்த்திங்கன்னா நீடில் நம்பர் 6 இல்லைனா 7 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் த்ரெட் தான். நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே சேம் த்ரெட் தான். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பேக் ஸ்டிச்சிங்கும் போது நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு கேப் விட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த பாயிண்டில் வந்து த்ரெட்டை வந்து நம்ம கீழ்ப்பக்கமாக கொண்டு போய்க்கணும். சரிங்களா, இதுதான் பேக் ஸ்டிச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சைஸில் த்ரெட் வந்து அந்த ஸ்டிச்சஸோட சைஸ் வந்து கொடுக்குறீங்களோ எண்டு வரைக்கும் அதே சைஸ் நமக்கு வந்து அப்படியே இருக்கணும். இப்போ 2வது ஸ்டிச் வந்து பாருங்கள், நான் வந்து அதே அளவு கேப்பில் எடுத்துட்டு பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு பார்த்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இடையில வந்து கேப் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. லைட்டாக அந்த கிளாத் வந்து லைட்டாக நமக்கு கேப் மாதிரி தெரியும். மற்றபடி நம்ம பார்க்கும்போது அந்த கேப் வந்து தெரியவே கூடாது. ஒரே அளவில் ஸ்டிச்சஸ் இருக்கணும். சரிங்களா, இதுதான் நம்மளோட பேக் ஸ்டிச்சு. இதுவுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் மோட்டிவ் கூட போட்டு நீங்கள் அதில் கூட ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ரன்னிங் ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் வந்து மோட்டிவ் போட்டு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அந்த ஸ்டிச்சஸோட சைஸ் வந்து நமக்கு எப்போவுமே ஈக்குவலாக இருக்கணும். அதோட டிஸ்டன்ஸ் வந்து மாறும்போது தான் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கும்போது எம்ப்ராய்டரியில் வந்து ஒரே அளவில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்தா தான் அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். சரிங்களா, நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட டேட்டு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டாவில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி. இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி டிசைன் வச்சு நம்ம ப்ளவுஸில் வந்து ரெடி பண்ணிக்கலாம், சுடியில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம், குழந்தைங்களோட ஃப்ராக்கில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம ஆரி ஒர்க்லலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரொம்பவே அழகாக நம்ம வந்து பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எண்டில் வந்து எண்டு நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் வந்து வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் மாதிரி தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். ஆனால் ஆரி ஒர்க்கை விட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ